Hello everyone, let's continue with this Vedic age, right? இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா வேதிக் பீப்புள் வந்து ஆரியன்ஸ் வந்து இங்கே செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவங்க செட்டில்மெண்ட்ஸ் வந்து நம்ம இன்னும் பேசணும், ரைட்? லெட்ஸ் கண்டினியூ வித் அவர் கிளாஸ். செட்டில்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இயர்லி வேதிக் ஏஜில் இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஆரியன்ஸ்லாம் வந்து இந்த சிந்து ரீஜியன் இருக்கு இல்லையா, இந்த 7 rivers, லேண்ட் ஆஃப் 7 rivers, இங்கே தான் வந்து இனிஷியலாக தே ஆர் செட்டிலிங் அப். ஸோ அதுதான் வந்து நம்ம சப்த சிந்துன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பிரம்மவர்த்தா, அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து லேட்டர் வேதிக் ஏஜில் இருக்கிறது தான் வந்து இந்த ஆரியவர்த்தா. லைக் ஆரியன்ஸ் எங்கெல்லாம் செட்டில் ஆகிறாங்களோ அந்த ரீஜியன்ஸ் எல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, we are calling it as ஆரியவர்த்தா, ரைட்? லெட்ஸ் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். இப்போ இயர்லி வேதிக் ஏஜில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து சப்த சிந்து இல்லையா, அவங்க நார்தன் வேலி வழியாக வந்து இனிஷியலாக அங்கே செட்டில் ஆகிறாங்க, ரைட்? ஸோ இந்த ரீஜியன்லாம் எது அப்படின்னா, ஆப்கானிஸ்தான், ஸ்வாட் வேலி, பஞ்சாப், அதுக்கப்புறம் இண்டோ கேஞ்சட்டிக் வாட்டர்ஷெட் ஹாஸ் பீன் ரெஃபர்ட் இன் ரிக்வேதா அஸ் சப்த சிந்து. இது வந்து ரிக்வேதா தான் வந்து இயர்லி வேதிக் ஏஜில் எழுதப்பட்ட வேதா, ரைட்? ஸோ இட்ஸ் அ டெக்ஸ்ட். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதில் வந்து இந்த ரீஜியன்ஸ் எல்லாம் சேர்ந்தது வந்து இட் இஸ் மென்ஷன்ட் அஸ் சப்த சிந்து, ரைட்? விச் மீன்ஸ் லேண்ட் ஆஃப் 7 rivers. லைக் வந்து 7 rivers இருக்கக்கூடிய ரீஜியன்ஸ் தான் வந்து we are calling it as சப்த சிந்து. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பிரம்மவர்த்தா. இது வந்து இன்னும் கொஞ்சம் சவுத் ஈஸ்டில் போனோம் அப்படின்னா ரிவர் சரஸ்வதிக்கும் திருஷத்வதி இருக்கு இல்லையா, அதாவது காகர், அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரீஜியன் தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் பிரம்மவர்த்தா, ரைட்? ஸோ ஆரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரிவர் சரஸ்வதி இருக்கு இல்லையா, இட் ஹேஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ஸ். பட் லேட்டர் ஆன் லைக் அஸ் டைம் பாசஸ் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சரஸ்வதி ரிவர் வந்து இட் காட் ட்ரெயின்ட் ஆர் இட் ஷிஃப்டட் இட் கோர்ஸ், ரைட்? ஸோ இது வந்து ட்ரெயின் ஆயிருக்கணும். அதனால தான் நமக்கு அதுக்கப்புறம் அந்த ரிவர்ஸ் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் வந்து நமக்கு இல்லை, ரைட்? ஸோ இயர்லி எவிடன்ஸ் இல்லை இந்த சென்ஸ் இப்போ நமக்கு வந்து அந்த ரிவர் இல்லை. ஸோ அங்கே ரிவர் இருந்ததுக்கான எவிடன்சஸ் வந்து இருக்குது நமக்கு, ரைட்? லெட் மீ ரிப்பீட் இட் அகெயின். செட்டில்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இயர்லி வேதிக் ஏஜில் இருந்தது வந்து 2 ரீஜியன். ஒன்று வந்து சப்த சிந்து, அது வந்து இந்த 7 rivers இருக்கக்கூடிய ரீஜியன். இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பிரம்மவர்த்தா. இது எங்கே இருக்குது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் சவுத் ஈஸ்டில் போனோம் அப்படின்னா லைக் சரஸ்வதி அண்ட் திருஷத்வதி, லைக் இந்த 2 ரிவருக்கு இடையில் இருக்கக்கூடிய ரீஜியன் தான் வந்து we are calling it as பிரம்மவர்த்தா. இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லேட்டர் வேதிக் ஏஜ். இது வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அஸ் ஆரியவர்த்தா. இது வந்து லைக் ஆஃப்டர் சோ மெனி டைம் பீரியட், அதாவது நமக்கு போஸ்ட் ஏர்லி வேதிக் ஏஜ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆரியன்ஸ் வந்து என்ன கொஞ்சம் தூரம் போகிறாங்க அண்ட் தே வில் பி செட்டிலிங் தேர். ஸோ இந்த ஆரியன்ஸ் வந்து கவர் பண்ணப்பட்ட எல்லா ஏரியாவும் சேர்ந்து தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ஆரியவர்த்தா, ரைட்? ஸோ ஆரியன்ஸ் வந்து என்ன பண்ணல அப்படின்னா, இந்த விந்தியா மவுண்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை தாண்டி தே ஹாவன்ட் கான். ஸோ இது வந்து ஒரு பேரியராக இருந்திருக்கணும் அவங்களுக்கு. ஸோ தே டசன்ட் மார்ச் டுவர்ட்ஸ் திஸ் சதர்ன் இந்தியா. அவங்க வந்து நார்த் இந்தியாவில் தான் தே ஹாவ் செட்டில்ட் a lot. ஸோ ஃபர்ஸ்ட் we have discussed about சப்த சிந்து அண்ட் பிரம்மவர்த்தா. சப்த சிந்துங்கிறது வந்து 7 rivers, லைக் லேண்ட் ஆஃப் 7 rivers. அண்ட் பிரம்மவர்த்தாங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் சரஸ்வதி ரிவரும் திருஷத்வதி ரிவருக்கும் இடையில இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியா. அண்ட் லேட்டர் வேதிக் பீரியட்ல ஆரியன்ஸ் எங்கெல்லாம் இருந்தாங்களோ அந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து we are calling it as ஆரியவர்த்தா, ரைட்? அண்ட் ஆல்சோ ஆரியன்ஸ் வந்து they haven't gone towards the southern India because and the Ganga and mountains of the Vindhya, இது வந்து it may acted as a barrier for them, right? அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது கிராஸ் பண்ணி போகிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இயர்லியர் ஆரியன்ஸ் எழுதி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரிவர் யமுனா வந்து 2 தடவை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கங்கா வந்து ஒரே ஒரு வாட்டி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த ஏர்லி ஆரியன்ஸ் வந்து they haven't lived in the Gangetic region. So instead they have lived in Sapta Sindhu and Brahmavarta region, right? This is with respect to settlement. Let's see this map now. இதான் வந்து சப்த சிந்து, இதுதான் வந்து ஆரியன்ஸ் வந்து அட்வான்ஸாக வந்தது. ஐ மீன் அவங்க எந்தெந்த வழியெல்லாம் வந்து they went through அப்படிங்கிறதா இந்த arrow mark வந்து டினோட் பண்ணுது. இதை தாண்டி அவங்க வந்து வரல, ரைட்? And next thing is that this is Brahmavarta. It is between this Saraswati and Drishadvati, right? So this is Kurukshetra. And next is ஆரியவர்த்தா. இது வந்து ஆரியன்ஸ் கவர் பண்ண எல்லா ரீஜியனுமே வந்து இட் இஸ் கால்ட் அஸ் லேட்டர் வேதிக் ஏஜில் இருக்கக்கூடியது, தட் இஸ் ஆரியவர்த்தா, ரைட்? நவ் இப்போ இந்த 7 rivers இருக்கு இல்லையா, தட் இஸ் இண்டஸ், ஜீலம், செனாப், ராவி, சட்லஜ், சரஸ்வதி அண்ட் பியாசி தான் சரஸ்வதியோட கோர்ஸ். ஸோ இது வந்து ட்ரெயின் ஆயிருக்கணும் இப்போ. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இந்த 7 riversக்குமே வந்து இப்போ இருக்கக்கூடிய நேம் வேறு, இதுக்கு வந்து வேதிக் நேம்ஸ் வந்து தனியாக இருக்குது, ரைட்? லெட்ஸ் see those names now. ஃபர்ஸ்ட் இஸ் தட் இண்டஸ்க்கு என்ன நேம் இருக்கு அப்படின்னா சிந்து, அண்ட் ஜீலம் வந்து விட்டசை, அண்ட் அஸ்கினி இஸ் செனாப், புருஷினி இஸ் ரவி and Vipas is Bias, Suttudari is Sutlej,
and next is Gomal is Gomati, and Krumu is Kuram, and Drishadvati is Gagar, and Swastu is Swat. Right? இது தாண்டி இன்னொன்று என்ன எழுதலாம் அப்படின்னா there is Saraswati river இருக்கு இல்லையா. ஸோ இது என்ன நேமில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா it is Nadi Tarna. I'm writing it here. Nadi Tarna. Right? And இதுக்கு இன்னொரு நேம் வந்து Hakravati. So these are the other names for this Saraswati, that is early Vedic names, right? So in the Aryans ku romba sacredana river vandu Saraswati river. So these are the early Vedic names for these rivers. For example, you must remember this Chenab, Ravi, Bias and Satluj, Indus, Jhelum. Idu oralukku idu nyabagam vekka try pannunga. And also this Gagar and Drishadvati, and Saraswati ku vandu Nanditarna and Hakravati, right? So these are the early Vedic names of for these rivers. Now இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா த செட்டில்மெண்ட்ஸ். இவங்க வந்து ஏர்லி வேதிக் பீரியடில் இருந்தவங்க எப்படி இருந்தாங்க, அதே மாதிரி லேட்டர் வேதிக் பீரியடில் என்ன மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ இனிஷியலாக வந்து ஆரியன்ஸ் தே செட்டில்ட் இன் திஸ் சப்த சிந்து ரீஜியன், ரைட்? ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது அப்படின்னா மோஸ்ட்லி இட் வாஸ் பாஸ்டோரல், விச் மீன்ஸ் அவங்க கேட்டல் ரியரிங் தானே பண்ணிட்டு இருந்தாங்க இனிஷியலி. அதனால தான் அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு மூவ் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய செகண்டரி ஆக்குபேஷன் தான் வந்து அக்ரிகல்ச்சர். இனிஷியலாக ஏர்லி வேதிக் பீரியடில் இருக்கக்கூடிய ஆரியன் பீப்புளுக்கு அக்ரிகல்ச்சர் வந்து பிரைமரி ஆக்குபேஷன் கிடையாது, ரைட்? அண்ட் இதே லேட்டர் வேதிக் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் 1000 to 500 BCE ஆரியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் ஈஸ்ட்டுக்கு வந்து போய் சேர்றாங்க, தட் இஸ் கேஞ்சட்டிக் பிளைன்ஸ், ரைட்? ஸோ கங்கா இருக்கக்கூடிய பிளைன்ஸ் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் வந்து அவங்களுடைய பிரைமரி ஆக்குபேஷனாக மாற ஆரம்பிக்குது, ரைட்? அண்ட் ஆல்சோ இவங்க கிட்ட வந்து ஹார்ஸ் சேரியட்ஸ் இருந்தது, ரைட்? ஸோ குதிரை வண்டி இருந்தது. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் இஸ் தட் சுப்பீரியர் மிலிட்ரி டெக்னாலஜி இருந்தது, விச் மீன்ஸ் லைக் அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் விட ஆல்ரெடி இருந்திருக்கக்கூடிய பீப்புள் விட இவங்க கிட்ட கொஞ்சம் சுப்பீரியரான மிலிட்ரி டெக்னாலஜிஸ் இருந்ததுனால தே ஈஸிலி மூவ் டுவர்ட்ஸ் ஃபர்தர் ஈஸ்ட். அதனால அங்கே போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா தே செட்டில் டவுன், ரைட்? வாட் வி ஹேவ் சீன் டில் அப்படின்னா நம்ம இந்த வேதிக் ஏஜ் இருக்கு இல்லையா, லைக் இதில் வந்து நம்ம வேதிக் பீரியட்னு சொல்கிறோம் பிகாஸ் இந்த டைம் பீரியடில் தான் வந்து வேதாஸ் எழுதப்பட்டது. அண்ட் இதில் 2 டைம் பீரியட் இருக்குது, ஒன்று வந்து ஏர்லி வேதிக் பீரியட், இன்னொன்று லேட்டர் வேதிக் பீரியட். ஏர்லி வேதிக் பீரியடுக்கு இன்னொரு நேம் வந்து ரிக் வேதிக் பீரியட். அண்ட் லேட்டர் வேதிக் பீரியடில் எழுதப்பட்ட வேதாஸ் என்னன்னு பார்க்கும்போது இட் இஸ் சாமா, யஜூர் அண்ட் அதர்வனா. So these are the other 3 Vedas which is written in the later Vedic period. And இப்போ early Vedic periodல வந்து people were pastoralist, லைக் வந்து கேட்டில் ரியரிங், கேட்டில் கீப்பிங் தான் வந்து அவங்களுடைய ப்ரையாரிட்டியாக இருந்தது. ஐ மீன் பிரைமரி ஆக்குபேஷன். அக்ரிகல்ச்சர் வந்து செகண்டரி ஆக்குபேஷன். லேட்டர் ஆன் வந்து இவங்ககிட்ட ஹார்ஸ் சேரியட்ஸ் அதே மாதிரி அட்வான்ஸ்ட் மிலிட்ரி டெக்னாலஜிஸ் இருந்ததுனால தே ஃபர்தர் மூவ்ட் டு தி ஈஸ்ட் அண்ட் செட்டில் டவுன் இன் த கேஞ்சட்டிக் வேலிஸ், ரைட்? ஸோ கேஞ்சட்டிக் பிளைன்ஸில் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அக்ரிகல்ச்சர் வந்து அவங்க பிரைமரி ஆக்குபேஷனாக வருது, ரைட்? ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பீரியட் ஆஃப் வேதிக் ஏஜ். Now we are going to focus on social life. இப்போ social lifeல உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தெரியுது இல்லையா, இது எல்லாமே வந்து இட் இஸ் ஹேவிங் சம் டிஃப்ரென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர்லி வேதிக் ஏஜ் அண்ட் லேட்டர் வேதிக் ஏஜ். இதே இது இந்த சைடில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது இல்லையா, இது எல்லாமே வந்து காமன் ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் வந்து ஏர்லி வேதிக்குக்கும் லேட்டர் வேதிக்குக்கும் காமனாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் கஸ்டம், என்டர்டைன்மெண்ட், ஃபுட் ஹேபிட், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹவுஸ் ஹோல்டிங், இது எல்லாமே வந்து காமனாக தான் இருந்தது. இதெல்லாம் வேரி ஆகுது அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் சொசைட்டியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வேரி ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சொசைட்டியோடைய நேச்சர், அதுவே வந்து நமக்கு வேரி ஆகுது, லைக் ஏர்லி வேதிக் ஏஜுக்கும் லேட்டர் வேதிக் ஏஜுக்கும். செகண்ட் ஒன் வந்து வர்ணா சிஸ்டம். For a hint I am telling now, early Vedic period la வந்து வர்ணாங்கிறது is just a color. Later Vedic age la பார்க்கும்போது இது வந்து ஒரு social division ஆ இருக்கு. So this is the major difference, right? And இதே இது family, இங்கேயுமே வந்து there is something different between early Vedic and later Vedic. And marriage-லையும் early Vedic-லையும் later Vedic-லையும் difference இருக்கு. Education-லையும் early Vedic-க்கும் later Vedic-க்கும் difference இருக்கு. Status of women, இதுலையும் early Vedic-க்கும் later Vedic-க்கும் difference இருக்கு. So these are the aspects by which early Vedic age and later Vedic age are differing, right? In this class we are going to complete till nature of society, varna system பார்க்கலாம். மீதி இருக்கிறதுலாம் வந்து next classல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட்? Now நம்ம இப்போ என்ன படிக்கிறோம் அப்படின்னா வேதிக் பீரியட் படிச்சுட்டு இருக்கோம். இதில் லேட்டர் வேதிக் பீரியடுக்கும் ஏர்லி வேதிக் பீரியடுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் சொசைட்டி, செகண்ட் வந்து வர்ணா சிஸ்டம், ரைட்? லெட்ஸ் கண்டினியூ வித் அவர் கிளாஸ் நவ். ஃபர்ஸ்ட் வந்து சொசைட்டி, ரைட்? இப்போ பார்க்குறது வந்து ஏர்லி வேதிக் ஏஜ், ரைட்? ஸோ இப்போ அந்த டோட்டல் குரூப்பில் வந்து பேசிக் யூனிட் என்ன அப்படின்னா ஃபேமிலி.
ஃபேமிலிக்கு அப்புறம் இருக்கிறது வந்து கிளான், கிளானுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து ட்ரைப். அந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்தது வந்து அந்த குழுவாக இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்தது வந்து ட்ரைப் ஆர் ஜனம், ரைட். ஸோ ஃபேமிலி தான் வந்து இருக்கிறதுலே பேசிக் யூனிட்டு சொசைட்டியில், ரைட்டு. அண்ட் இதுக்கப்புறம் இருக்கிறது, அதாவது நிறைய ஃபேமிலி செய்தது வந்து கிளான், அந்த குரூப்பு கிளான். அண்ட் இது எல்லாம் நிறைய கிளான் செய்தது வந்து நமக்கு ஜனா இல்லை ட்ரைப். ஸோ இந்த ஜனா இல்லை ட்ரைப் இவங்க தான் வந்து இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் யூனிட், சோஷியல் யூனிட், ரைட். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து இப்போ நம்ம வந்து குளோபலைசேஷன்லாம் தாண்டி வந்துட்டோம் இல்லையா, அப்போ வேர்ல்டே ஒரே ஒரு யூனிட்டாக தான் இருக்குது இப்போ சம்டைம்ஸ் இன் சம் கண்டெக்ஸ்ட். பட் ஆனால் இந்த டைம் பீரியடில் ஏர்லி வேதிக் ஏஜில் எப்படி இருக்குது அப்படின்னா, சொசைட்டி பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சர்க்கிள் வந்து கிளானுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து ட்ரைப், அதோட முடிஞ்சது இந்த சொசைட்டியோட ஃபீச்சர், ரைட்டு. ஸோ நவ் லெட்ஸ் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். இப்போது இந்த எல்லா சோஷியல் யூனிட்ஸும் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாருமே வந்து தே ஆர் இன்டர்லிங்க்டு பை பிரதர்ஹுட். ஸோ தே ஆர் ஹைலி ஹார்மோனியஸாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ரைட். ஸோ தே ஆர் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் பை பிரதர்ஹுட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்ன சொசைட்டி அப்படின்னா ட்ரைபல் சொசைட்டி. தே ஆர் ஹைலி ஆன் பாஸ்டோரல் லிவிங். அதான் அவங்களோட ஆக்குபேஷனாக இருக்குது கேட்டில் ரியரிங். ஸோ இட் இஸ் அ ட்ரைபல் சொசைட்டி. நெக்ஸ்ட் வந்து இந்த டைம் பீரியடில் சொசைட்டி ஆக்குபேஷன் பேசிஸில் டிவைட் ஆகிருக்கு. எந்த மாதிரி அப்படின்னா ப்ரீஸ்ட், வாரியர், காமன் பீப்புள், ரைட். ஸோ என்ன மாதிரிலாம் டிவைட் ஆயிருக்கு அப்படின்னா, தட் இஸ் ப்ரீஸ்ட், வாரியர், காமன் பீப்புள், ரைட். தீஸ் ஆர் த டிவிஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் டெல் லைக் இவங்களுடைய சொசைட்டி இருக்கு இல்லையா, ஏர்லி வேதிக் பீரியடில் வந்து புரோஹித் இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனரி. செகண்ட் யார் அப்படின்னா செனாய் ஆர் செனனி அண்ட் SANANI, ரைட். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கிராமினி. இது என்ன அப்படின்னா, புரோஹித்துங்கிறவங்க வந்து ப்ரீஸ்ட், ரைட். இப்போ செனனாய்ங்கிறது யார் அப்படின்னா, இப்போ நம்ம சேனாதிபதி மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ இவங்க வந்து இட் இஸ் த லீடர் ஆஃப் த ஆர்மி, அதில் அப்படின்னா வாரியர். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து கிராமினி, இவங்க வந்து ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய லீடர். இந்த மாதிரி ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனரிஸ் வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம ஏர்லி வேதிக் ஏஜில் சொசைட்டி வந்து டிவைட் ஆகிருக்குது. தட் இஸ் சம் டிவிஷன் பேஸ்ட் ஆன் ஆக்குபேஷன் ஒன்லி. யார் யார் அப்படின்னா ப்ரீஸ்ட், வாரியர் அண்ட் காமன் பீப்புள். அதே மாதிரி ரிக்வேதிக் பீப்புளுக்கு வந்து தே ஆர் ஃபெமிலியர் வித் ஸ்லேவரியும் இந்த டைமில் இருந்தது, ரைட். இட் இஸ் நாட் ஸோ அப்ரெசிவ், இட் இஸ் அ ப்ராக்டிஸ் விச் தே ஆர் ஃபாலோட். ஸ்லேவரியும் அங்கே இருந்தது. சொசைட்டி வந்து இந்த டைம் பீரியடில் வந்து இகாலிட்டேரியன் சொசைட்டி ஒன்றும் கிடையாது. இகாலிட்டேரியன்னா என்ன அப்படின்னா, ஐ ஹோப் யூ ஆர் ஃபெமிலியர் வித் திஸ் வேர்ட். இகாலிட்டேரியன்கிறது வந்து ஈக்குவல் சொசைட்டி, ரைட். ஸோ சொசைட்டி வாஸ் நாட் ஸோ இகாலிட்டேரியன். இந்த டைம் பீரியடில் சொசைட்டி எப்படி ஸ்ட்ராட்டிஃபை ஆயிருந்தது அப்படின்னா, ஸ்ட்ராட்டிஃபைனா சொசைட்டி எப்படி டிவைட் ஆயிருந்தது அப்படின்னா, பேஸ்ட் ஆன் லேபர், என்ன வேலை பார்க்குறாங்களோ அதுவும் அவங்களுடைய ஜெண்டர் பொறுத்தும் சொசைட்டி காட் ஸ்ட்ராட்டிஃபைடு, ரைட். ஸோ இது வந்து எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன்லாம் இல்லை இப்போ வரைக்கும். லைக் தெர் இஸ் இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் இருக்குது, ஸ்லேவரி இருக்குது, அதே மாதிரி ஆக்குபேஷன் பேஸ் பண்ணி சொசைட்டி வந்து டிவைட் ஆகிருக்கு. அண்ட் ஸோ நமக்கு வந்து சொசைட்டி வந்து இகாலிட்டேரியன் சொசைட்டியும் கிடையாது. அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் லேபர் அண்ட் ஜெண்டர், ரைட். அண்ட் நெக்ஸ்ட் வி ஷால் ஃபோக்கஸ் ஆன் த நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ப்ரிடாமினென்ட்லி இவங்க வந்து பாஸ்டோரலிஸ்டாக தான் இருக்காங்க. பாஸ்டோரலிஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம், கேட்டில் ரியரிங் பீப்புள். ஸோ கேட்டில் கீப்பிங் வந்து அவங்களுடைய மேஜர் ஆக்குபேஷனாக இருக்குது. அக்ரிகல்ச்சர் வந்து அவங்களுடைய செகண்டரி ஆக்குபேஷன். ஸோ இது வந்து பாஸ்டோரலிஸ்ட் சொசைட்டினாலே வந்து தே ஆர் ட்ரைபல் அண்ட் நொமேடிக் இல்லையா. தே ஆர் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் ஃபார் சர்ச்சிங் த க்ரீன் பேஷஸ். அவங்களுடைய கேட்டல்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஃபுட் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி, லைக் அந்த கிராஸஸ் வேணும் இல்லையா, அதனால தே ஆர் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேசஸ் டு அனதர். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர்லி வேதிக் ஏஜில் இருக்கக்கூடிய சோஷியல் லைஃப். நான் இப்போ லேட்டர் வேதிக் ஏஜ்க்கு வந்து வரலாம். இந்த டைம் பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ பெரிய பெரிய கிங்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரைப் தானே பெரிய விஷயமா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அப்படி கிடையாது. லைக் சோஷியல் யூனிட்டே வந்து பெரிய லார்ஜஸ்ட் சோஷியல் யூனிட் வந்து ட்ரைபாக இருந்தது நம்மளுடைய ஏர்லி வேதிக் பீரியட்ல. ஆனால் இப்போ பெரிய கிங்டம்ஸ் வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ லார்ஜர் கிங்டம்ஸ் were emerged during this later Vedic period. And also something called caste exogamy. Caste exogamy was extensively practiced and a rigid social hierarchy developed. So there is something called social mobility. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஏர்லி வேதிக் பீரியட் பார்த்தோம் இல்லையா, அதில் சோஷியல் மொபிலிட்டி இருந்தது. ஒரு வாரியர் வந்து தே கேன் டூ சம் பிஸ்னஸ் அண்ட் தே கேன் மூவ் டு சம் அதர் பொசிஷன், ரைட். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சோஷியல் மொபிலிட்டி. அவங்களுடைய ஆக்குபேஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை பொறுத்து அவங்களுக்கு சொசைட்டியில் தே கேன் மூவ் ஃப்ரம் ஒன் கேட்டகரி டு அனதர். பட் ஆனால் இந்த டைம் பீரியடில் அது நடக்கலை. ஸோ அங்கே கேஸ்ட் எக்ஸோகமி நடந்ததுனால ஒரு ரிஜிட் சோஷியல் ஹைரார்கி வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது, ரைட். அண்ட் ஆல்சோ இதெல்லாம் வரதுனால என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா, சோஷியல் மொபிலிட்டி வந்து தடைப்பட ஆரம்பிக்குது. ஸோ ஒருத்தங்களால ஒரு ஸ்டேட்டால இருந்து இன்னொரு ஸ்டேட்டாக்கு வந்து மூவ் ஆக முடியல, ரைட். அண்ட் ஆல்சோ
இந்த டைம் பீரியடில் நம்ம வந்து ஏர்லி வேதிக் பீரியடில் சொசைட்டி எப்படி டிவைட் ஆகிடுதுன்னு பார்த்துருந்தோம் பேஸ்ட் ஆன் லேபர் அண்ட் ஜெண்டர் இல்லையா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா there is something called varna and dharma, right? We'll be discussing about these points later. There is something called varnashrama theory or fourfold division of the society in solli padipom. We'll be learning today itself, right? So next thing is that in the time period la irukravanga vande they were agriculturalist because avanga enna pandranga appadina further east போய் ரிவர் கங்கா இருக்கு இல்லையா அதோடைய பிளைன்ஸ்ல வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஃபர்டைல் லேண்ட் இருக்கு. ஸோ வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ஜாஸ்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி பிரைமரியா இருந்த ஆக்குபேஷன் என்னது கேட்டல் ரியரிங் இல்லையா. ஸோ அதே இப்போ என்ன ஆகுது அப்படின்னா செகண்டரி ஆக்குபேஷனுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ப்ரொடாமினென்ட்டாக அவங்க ஒரு செட்டில்டு கம்யூனிட்டியாக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் திங் இஸ் தட் அவங்க வந்து அக்ரிகல்ச்சரை ப்ரொடாமினென்ட்டாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இந்த டைமில் பேட்ரியார்கி இருக்குது. பேட்ரியார்கிங்கிறது வந்து மேல் ஹெட்டட், அவங்களுடைய லீனியேஜ் வந்து பேஸ்ட் ஆன் மேல் பேசிஸில் வந்து நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு போகிறது தான் வந்து பேட்ரியார்கி அண்ட் பேட்ரிலீனியல். அண்ட் இட் இஸ் குவைட் ரிஜிட் இன் த சென்ஸ் இட் இஸ் குவைட் ஸ்ட்ரிக்ட் இன் இட் நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ், ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் there is something we learned as நொமாடிக்ங்கிறது வந்து they are wanderers. அவங்க ஒரு பிளேஸ்ல இருக்க மாட்டாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் இந்த லேட்டர் வேதிக் ஏஜ்ல இருக்கக்கூடிய பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க ட்ரைபல் பீப்புளாக தான் இருக்காங்க. பட் they started to lead a sedentary society. செடென்ட்ரினா ஒரு இடத்துல செட்டில் ஆகி அவங்களுடைய லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, ரைட். ஸோ அங்கேயே வந்து வாழ்றது. நான் இப்போ இங்கே வந்து இன்னொரு விஷயமும் நடக்கும். என்ன அப்படின்னா ஆஷ்ரமாஸ் வந்து இருக்கும். ஆஷ்ரமாஸ் இஸ் நத்திங் பட் ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்பை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4ஆக பிரிச்சுப்பாங்க. லைக் வந்து ஃபர்ஸ்ட் 25 years, நெக்ஸ்ட் 25 years, நெக்ஸ்ட் 25 years அந்த மாதிரி. லைக் ஒரு லெட்ஸ் சே ஒருத்தங்க இப்போ 100 years வரைக்கும் வாழ்றாங்க அப்படின்னா they will be go through different ashramas. we will be seeing those ashrama. இப்போவும் நம்ம படிப்போம் அதை பற்றி. அண்ட் இந்த லேட்டர் வேதிக் சொசைட்டி இருக்கு இல்லையா, ஸோ இதை என்ன நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வர்ணா ஆஷ்ரம தர்ம சொசைட்டி, வர்ணாசிரம தர்ம சொசைட்டி, ரைட். ஸோ இது நாலுமே வெவ்வேறு இந்த மூணுமே வெவ்வேறு. வர்ணாங்கிறது வேற, ஆஷ்ரமாஸ் வேற, தர்மாஸ் வேற. நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஆஷ்ரம் சிஸ்டம் வந்து பார்க்குறோம், ரைட். அண்ட் ஆஷ்ரம் சிஸ்டம் என்ன அப்படின்னா இந்த ஆஷ்ரம் சிஸ்டம்க்கு கீழே ஒருத்தருடைய லைஃப் வந்து எஸ்பெஷலி மேல், ரைட். ஸோ மேல் மட்டும்தான் அதில் இருப்பாங்க. அதுலேயுமே வந்து ஷூத்ராஸ் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. உமனையும் அதில் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. உமனும் சேர்த்துக்க மாட்டாங்க, ஷூத்ராஸையும் சேர்த்துக்க மாட்டாங்க, ரைட். And before getting into this ashrama, let's discuss about the varna first of all, right? So varnas வந்து என்ன அப்படின்னா this is varna system. இது வந்து லேட்டர் வேதிக் ஏஜ்ல தான் வர ஆரம்பிச்சது. ஒரு சொசைட்டி இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு சுப்பீரியர் காட் இருக்காங்க, தட் இஸ் பிரம்மா. அதுதான் வந்து இங்கே வந்து சுப்பீரியர் காடாக இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய மவுத்ல இருந்து எவால்வ் ஆனது தான் வந்து இந்த பிராமணாஸ், ரைட். ஸோ இவங்க வந்து ப்ரீஸ்ட் அண்ட் அவங்களுடைய இந்த காடோடைய ஆர்ம்ல இருந்து வந்தவங்க தான் வந்து க்ஷத்ரியாஸ். ஸோ அதனால அவங்க யாரா இருக்காங்க அப்படின்னா ரூலிங் கிளாஸா இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய தைஸ்ல இருந்து வந்தவங்க வந்து வைஷ்யாஸ். ஸோ தே ஆர் டூயிங் திஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். அண்ட் ஃபீட்ல இருந்து வந்தவங்க வந்து ஷூத்ராஸ். அதனால இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 வர்ணா இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு முன்னாடி பேசின இந்த 3 வர்ணாஸ்க்கும் தே நீட் டு do some service. அதுதான் வந்து ஷூத்ராஸ். ஸோ திஸ் இஸ் த சிஸ்டம் ஃபாலோட் இன் லேட்டர் வேதிக் ஏஜ், ரைட். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி a social differentiation. ஸோ இது வந்து வர்ணா சிஸ்டம் மூலியமா வந்தது. பட் ஆனால் ஏர்லி வேதிக் பீரியட்ல வந்து வர்ணாஸுங்கிறது வந்து இட் இஸ் சிம்பிளி கலர். ஆனால் லேட்டர் வேதிக் ஏஜ்ல தான் என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து ஒரு சோஷியல் டிஃபரன்ஷியேஷனாக ஒரு டிஸ்கிரிமினேட்டிவ் ஆஸ்பெக்டோட உள்ள வர ஆரம்பிக்குது, ரைட். ஸோ மொத்தம் 4 வர்ணாஸ் இருக்கு. இதில் பிராமணாஸ், க்ஷத்ரியாஸ், வைஷ்யாஸ் அண்ட் சூத்ராஸ். இதில் இந்த சூத்ராஸ் வந்து they are excluded from this ashramas, right. Now we are going to focus on ashrama now. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆஷ்ரமாஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் 4 ஆஷ்ரமாஸ் இருக்கு. ஒன்று வந்து பிரம்மச்சாரியா, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா, சன்யாசா, ரைட். பிரம்மச்சாரியாங்கிறது வந்து பேச்சுலர் லைஃப், அவங்க வந்து தே ஷுட் ஃபோக்கஸ் ஆன் எஜுகேஷன் அலோன். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் கிரகஸ்தா, இது வந்து ஒரு குடும்பஸ்தானா இருக்கிறது. ஒரு ஹவுஸ் ஹோல்டு வந்து தே வில் பி டேக்கிங் கேர் ஆஃப், லைக் தே வில் பி மேரிங் இன் திஸ் ஃபேஸ். நெக்ஸ்ட் இஸ் வனப்பிரஸ்தா, இது வந்து சன்யாசம் போகிறது. லைக் வந்து வனப்பிரஸ்தா இந்த சென்ஸ் லைக் பார்ஷியல் ரெனன்சியேஷன். அவங்க ஃபேமிலியை விட்டு வெளியே வந்துடுவாங்க. they will be living in forest. so this is வனப்பிரஸ்தா. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு மெட்டீரியல் ஃபுல்லத்தையுமே வந்து துறந்துட்டு போகிறது, துறவியா போகிறதா வந்து சன்யாசா. மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்று வந்து பிரம்மச்சாரியா, செகண்ட் ஒன் வந்து கிரகஸ்தா, லைக் வந்து கிரகஸ்தா இஸ் ஒரு குடும்பஸ்தானா இருக்கிறது. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் தட் வனப்பிரஸ்தா, they will be renouncing this family and they will be living their life in forest.
அண்ட் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா சன்யாசா, எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது, கம்ப்ளீட் ரெனன்சியேஷன், ரைட்டு. ஸோ இதில் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு டியூட்டிஸ் இருக்குது, ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது, ரைட்டு. ஸோ இது எல்லாமே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் ஃபாலோ பண்ணலை, but it is not applicable to women and Shudras. Mostly it was followed by these 3 ashramas. I mean, first 3 varnas, Brahmanas, Kshatriya and Vaishyas. இந்த 3 பேர் ஒரு சிலர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இதை ஃபாலோ பண்ணாங்க, ரைட். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஷ்ரமம் சிஸ்டம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தர்மா. தர்மாங்கிறது என்ன அப்படின்னா இது எதில் இருக்குது அப்படின்னா தட் இஸ் கோல்ஸ் ஆஃப் மேன், ரைட். தட் இஸ் புருஷத்தா. ஸோ இதில் வந்து இட் இஸ் அ சான்ஸ்கிரிட் வேர்ட். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கோல்ஸ் ஆஃப் மேன். மொத்தம் 4 இருக்குது. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தர்மா, that is moral duty of a man, and the second one is artha. Arthaன்றது வந்து economic prosperity, and the third one is kama, that is love or pleasure, and the fourth one is moksha, that is spiritual liberation. இது 4 தான் வந்து it is considered as goals of man: moral duty, economic prosperity, and love or pleasure, and the spiritual liberation. இந்த 4 தான் வந்து it is considered as goals of man, right. And now we are going to focus on this Varna system, and I have given some overview for this Varna system. We'll be discussing about Varna system in detail in next class, right? Thank you.